டைம்ஸ் டவர் கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து. 9 உயர்ரக தீயணைப்பு வாகனங்களை கொண்டு தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள். அதிர்ஷ்டவசமாக தீக்காயம் யாருக்கும் ஏற்படவில்லை என்று தகவல். நிதி முறைகேடு வழக்கில் கொல்கத்தாவின் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் வீடு மற்றும் கொல்கத்தாவில் உள்ள சில இடங்களில் இடி சோதனை. சிபிஐ காவலில் கோஷை எடுத்து தீவிர விசாரணை. டெல்லியில் கனமழை காரணமாக சாலையில் தேங்கிய மழைநீர். மழைநீரில் அணிவகுத்து சென்ற வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். டெல்லியில் தொடர் மழையால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மேகமூட்டத்தால் ஒரு சில இடங்களில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி பயணித்த வாகன ஓட்டிகள். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாஃபர் சாதிக்கின் ரூபாய் 55 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கம். சொகுசு ஓட்டல், ஆடம்பர பங்களா வீடு உள்பட 14 அசையா சொத்துகளும் இதில் அடங்கும். புரூனே மற்றும் சிங்கப்பூர் சுற்றுப்பயணம் சென்ற பிரதமர் மோடி இன்று காலை டெல்லி திரும்பினார். பாதுகாப்பு, விண்வெளி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. உத்தரப்பிரதேசத்தில் ஓநாய் தாக்கியதில் 10 வயது சிறுவன் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. ஓநாய் தொடர் தாக்குதலால் பொதுமக்கள் அச்சம். சமூக மேம்பாட்டுக்கான சீரிய கருத்துகள் மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவு. அறிஞர் பெருமக்களை கொண்டு வழங்க தேவையான முயற்சிகளை பள்ளிக்கல்வித்துறை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி. தமிழ்நாட்டில் ரூபாய் 850 கோடி மதிப்பில் முதலீடுகள் செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. சென்னை, கோவையில் மின்னணு உற்பத்தி மையம், காஞ்சிபுரத்தில் சென்சார்ஸ் மற்றும் டிரான்ஸ்டியூசர்ஸ் உற்பத்தி மையத்தை நிறுவ திட்டம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.